திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமாகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய ஆளுமையை, அறிவு திறனை, ராஜதந்திரத்தை, சாணக்கியத்தனத்தை இன்று நிரூபித்து காட்டியுள்ளார்கள். 2026 தேர்தலில் தலைவர் கலைஞர் அவர்கள் உயிருடன் இருந்தபோது செயல் தலைவராக இருந்து தேர்தலை சந்தித்து இருந்தாலும் கடுமையாக உழைத்தும் அரை விழுக்காடு வாக்கு வித்தியாசத்திலே ஆட்சியை இழக்க நேரிட்டது, வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்பட்டது. ஆனால் அதற்கு பின்னர், கலைஞர் மறைவுக்கு பின்னர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கழக தலைவர் பொறுப்பை ஏற்ற பிற்பாடு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள் போன்ற அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற செய்து சாதனை புரிந்து இருந்தார்கள். அந்த சாதனை மணிமகுடத்தில் மேலும் ஒரு மணிமகுடமாக வைரக்கல்லாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் மீண்டும் அதை உறுதிப்படுத்துவதற்காக இன்று தேமுதிக கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்து உள்ளார்கள். இது ஒரு மாபெரும் சாதனை முயற்சி என்றே சொல்ல வேண்டும். கலைஞர் அவர்கள் மிக சிறந்த அரசியல் ஞானி, அரசியல் வித்தகர். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று 2011 தேர்தலில் சொன்ன கூற்று பொய்யான நிலையில் இன்று கலைஞரின் கனவை நினைவாக்கும் விதமாக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய திராவிடர் முன்னேற்ற கழகத்தை திமுக கூட்டணியில் இணைத்துள்ளார்கள். அதை கழக தொண்டன் என்ற முறையிலே நான் மனமாற வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். 2026 திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 மலர்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இன்று ஒரு பொன்னாள், மகிழ்ச்சியான நாள், நன்னாள். வாழ்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை, வாழ்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் நல்லாட்சி. நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.